ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான், PK12 தான், தமிழ் தலைவாஸ் தான். ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? சரி, ஒரு வீடியோ போடுவோம் தமிழ் தலைவாசை பற்றி தான் இந்த வீடியோ. நிறைய பேர் கேட்டீங்க, டெய்லி ஒரு வீடியோ போடுங்க, கிரிக்கெட்னால உனக்கு ஒரு யூஸ் இல்லை அப்படின்னு. அதன் மூலம் இதில் கரெக்ட் தான். பட் விஷயம் இருக்கணும் இல்லையா? தமிழ் தளத்தை என்ன வேணால் பேசுங்க சார், நாங்கள் கேட்டுகிட்டே இருப்போம் அப்படின்னீங்க. ரைட், அதனால் ஒரு கண்டென்ட் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சில பேர் இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டா, அப்படி என் டயத்தை வேஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்களாம் இங்கேருந்து அப்படியே போயிடலாம். ஓகே, பார்த்து உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். உங்கள் பொண்ணான நேரத்தை வேறு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக செலவிடுங்க. ஓகே, ரைட், விஷயத்துக்கு போகலாம். ரைட், அதுக்கு முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சேனல் வியூஸ் 50,000 வியூஸ் போனால் தான் கொஞ்சமான ஃபண்டு வரும். இருந்தாலும் நாங்கள் கேட்குற வீடியோலாம் போடுறோம். ஏகப்பட்ட உழைப்பு இருக்குது. இன்னும் ஸ்கிரிப்ட் எடுக்கிறதாகட்டும், பேசுகிறதாகட்டும், அது எடிட் பண்ணுறதாகட்டும், அப்லோட் பண்ண ஒரு ஆள், இன்டர்நெட் சார்ஜஸ், ஸோ மெனி திங்ஸ் இஸ் தேர். ஸோ அதனால் இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் எங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரெக்ஸ் வால்டர்ன்ற ஒரு 40 ரூபா கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேன்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். அடுத்த வீட்டில் உங்கள் பேர் சொல்லுவோம். யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலர் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், கம்பல்ஷனில் ரிக்வெஸ்ட் தான். அண்ட் அவங்களுக்கு இஷ்டத்தை பொறுத்து மினிமம் 40 rupees. ரைட், விஷயத்துக்கு புது கோச்சு. ஆமாம், என்ன அப்போது சஞ்சீவ் பலியான், எஸ், நியூ அப்ரோச், எல்லாமே நியூ திங்கிங் தான். அண்ட் வெரி குட். இப்படி தான் போன சீசன் நடித்தோம். டபுள் இன்ஜின் மாதிரி டபுள் கோச் வந்தாங்க. நத்திங் ஹேப்பன். சேரன் அண்ணா அண்ட் உதயகுமார் கூட வேணான்னு போனவரை பிடிச்சி இழுத்துன்னு வந்தோம். வாப்பா நீ வான்னு. பீக்கல் 9 பாயில் போனார் அவர். வாட் எவர் த ரீசன், மேபி 1000 காரணங்கள் இருக்கலாம். வேணான்னு போனவங்க தானே. அப்புறம் திருப்பி வைக்கல, என்ன யூஸ்? அதுதான் ரெஃப்ளெக்ட் ஆச்சு. PK9 சூப்பராக போச்சு. யாருமே எதிர்பாராததை எதிர்பாருங்கள், கமல் சொல்வார் பிக் பாஸில். அது மாதிரி யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. PK9ல் தமிழ் தலைவர் இப்படி நிற்கும்னு. நம்ம எல்லா பிளேயருமே அரண்டு போயிட்டாங்களே. பட் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாதது ஒன்று. நரேந்தர், எமர்ஜென்சி ஆஃப் நரேந்தர் அண்ட் அஜிங்கே பவார் ஜோடி, ஜேவீர் ஷோலே ஜோடி மாதிரி, அதே மாதிரி சாகர் சாயல் வில்லியா, மோஹித், அபிஷேக், எல்லாமே ஒர்க் அவுட் வெரி வெல், புட் இன் டு பிளேஸ். ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் எழுதின மாதிரி இருந்தது. அதே மாதிரி கரெக்டாக நீட்டாக போச்சு. அதுவும் யூபி ஓதாலாம் பர்தீப் நர்வால் டீமெல்லாம் மோஹித் விட்டார் பாரு ஒரு கிக்கு. எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரில. ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள். குவார்ட்டர் ஃபைனலில் டை ஆனதுக்கப்புறம் அவரோட பாயிண்ட், ரைட் பாயிண்டில் தான் நம்ம ஜெயிச்சது. அது டையில். சம் ஆஃப் தி மெமரபிள் மூமெண்ட். அதே மாதிரி அஜிங்கே பவார் தெலுங்கு டைட்டில் 6 பேர் மேலே விழுந்து கீழேருந்து அப்படியே மீன் சாப்பிட்டு முள்ள ரொம்ப நார்மல்ட்டு வெளில வந்து என்னவா வரட்டா அப்படின்ட்டு வந்ததெல்லாம் என்ன சான்ஸே கிடையாது. தமாஷா இருக்கும். அவங்களாம் வர எங்கடா இங்கேருந்து என்ன காணும்னு தேடிட்டு இருந்தாங்க. எல்லாத்தரும் இன்னொன்று அதே சீசன்லையா போன சீசனில் தெரில. இருக்கிற சுறுசுறுப்பில் அஜிங்கே பவார் சம்டைம் அந்த பக்கம் போய் நின்றுறாரு. திரும்பி எல்லாம் முதுகு பின்னாடி இருக்காங்க 7 பேரும். இதெல்லாம் காமெடியாக வேற காமெடி மூமெண்ட். அப்பப்போ சிரிக்கணும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் சீரியஸாக இருக்கக்கூடாது. அப்போ தான் ஸ்போர்ட்டிவாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் டீச்சர்ஸ் யூ டிசிப்ளின். ஸோ PK10 ஃப்ளாப் ஷோ. அது யார் காரணம் சொல்கிறதுன்னு தெரில. என்ன காரணம் சொல்லாதீங்க. ஏன்னா ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, நீ வீடியோ போகிற நிறுத்தி தான் அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு. எனவே அது ஒரு ஒப்பீனியன். PK10ல் எவ்ரி திங் வென்ட் ராங். கோச் கார்னர்லேருந்து எல்லாமே, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேருந்து ப்ராக்டிஸ், அது இது. அஸ்வன் குமார் அண்ட் நரேந்திரக்கு சரியாக சான்ஸ் கிடைக்கல. 4 மேட்ச் ஹோமில் தோத்துட்டோமே, அதுக்கு மேலே என்ன வேணும் உங்கள் டிஸ்கிரிப்ஷன், எக்ஸ்ப்ளனேஷன் ராதர். அண்ட் மறக்க வேண்டியது தான் PK11 டபுள் கோச் ஒர்க். மெனி இன்ஜுரிஸ் வேறு போன சீசன். நரேந்திர இன்ஜுரி ஆனது, அப்புறம் சச்சின் தான் வேறு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து கூட்டின்னு வந்தது, 2.15 crore. அவர்கிட்ட சார்ஜ் எடுத்துட்டார். இன் கமாண்ட், விராட் கோலி இன் கமாண்ட் எடுத்தார்ல இப்போ பாகிஸ்தானுக்கு எதிராக 100. அது மாதிரி அவர் தான் சார்ஜ் எடுத்தார், நான் பார்த்துக்கிறேன் எல்லான்னு. அது எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ப்ரீ ஈவெண்ட் ஆக்டிவிட்டிலே பார்த்துருப்பீங்க. எல்லா இடத்துலையும் இவர் தான் இன்டர்வியூ எடுப்பார். ஃபுட்பால் கிரவுண்டில் போய் மேலே போய் இது என்ன நினைக்கிறேன், அது என்ன நினைக்கிறேன் கூப்பிட்டு நம்மளால் நமக்கு இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணி விட்டார். இவர் தான் CR66ன்னு கப்பு வெல்வோம் அப்படின்லாம் வந்தாங்க. பட் எனிவே நம்பிக்கையோடு போகலாம் தான். கான்ஃபிடென்ட்டுக்கும் ஓவர் கான்ஃபிடென்ட்டுக்கும் ஒரு சின்ன தின் லைன் தான். ஓவராக என்னால் தான் முடியும் அப்படி இல்லை, என்னாலையும் முடியும் அப்படின்னு நினைக்கணும். புரியுதா? அதுதான் டிஃப்ரென்ஸு. ரைட், அண்ட் வருவோம் இந்த சீசனுக்கு. ரிலீஸ்ட் ஆல்ரெடியா? யார் ரிலீஸ்டு? மோஹித், அபிஷேக், சாயல் குலியா 3 பேர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இவங்க 3 பேர் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம 2 மாதம் முன்னே வீடியோ போட்டோம். திட்டினீங்க நிறைய பேர். இருக்கட்டும் ஒரு பக்கம். நிறைய பேர் ஒத்துக்கிட்டீங்க, கரெக்டு தானே. கைப்பொண்ணுக்கு எது கண்ணாடி? 6 பேர் தான் நீ ரீட்டன் பண்ண முடியும். நேச்சுரலி சில பேர் ரிலீஸ் பண்ணி தானே ஆகணும். அதில் தான் அவங்க வந்தாங்க. சாகர் சாயல் குலியா ஜோடியை உடச்சாலே முடிஞ்சு போச்சு. சில பேர் ஜோடியாக இருந்தால் தான் விளையாட முடியும், சில பேர் ஜோடி இல்லைன்னா விளையாட முடியாது. அது ஒரு எக்ஸாம்பிள் தான். சுனில் பர்வேஸ் பன்சால் ஜோடியாக இருக்கும்போது பர்வேஸ் பன்சால் ஃப்ளாப்பு, சுனில் தனியாக இருக்கும்போது பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுவார். அஜிங்கே பவார் அண்ட் நரேந்தர் இருக்கும்போது 2 பேரும் சூப்பர். உடச்சிட்டு போனால் பர்தீப் நர்வால்கிட்டே செட் ஆகல அஜிங்கே பவார். ஸோ அதுதான், அது அப்படி தான். அது எக்ஸ்ப்ளனேஷனில் கேட்க முடியாது. அண்ட் இப்போ கவர் டிஃபெண்டர் இப்போ என்ன பேச போகிறேன், இப்போ தான் வரையா விஷயத்துக்குன்னு நிறையா இருக்குது. விஷயத்துக்கு எடுத்தோடனே டக்குன்னு சொல்லணுன்னா ஃபைனல் முடிச்சுட்டு சொல்லிட்டு போயிடலாமா, இவர் தான் இப்போ கப்பு ஜெயிச்சாங்க, இவர் தான் எல்லோ பேண்டு, இவர் தான் க்ரீன் பேண்டு, ஒர்ட்டா அப்படின்னு. அப்படி இல்லை.
நிறையா இருக்குது விஷயம் பேசுறதுக்கு. நம்மளே வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் தமிழ் தலைவாசி பேசுகிறோம், அதனால தான் கொஞ்சம் நிறைய பேசுவோம். கவர் டிஃபெண்டர் கண்டிப்பாக தேவை. என்னை பொறுத்தவரை கவர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் கார்னர். பொதுவாகவே எல்லா இதுலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்னர் பற்றி பிரச்சனை இல்லை. சாயல் குலியா போயிட்டாரு. சாகர் தனியாக மேனேஜ் பண்ணுவார். சாயல் குலியா தான் தனியாக மேனேஜ் பண்ண முடியல. இது 3 சீசனாக பார்த்தோமே தனியாக இருக்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு. இப்போ சாகர் கூட நிதிஷ்குமார் வந்துட்டார்ல, அவர் பெஸ்ட்டு டிஃபெண்டர் அவார்டு வேறு வாங்கினவர். சில்வர் லைன் பார்த்தீங்கன்னா அதான் அவர். போன சீசன் அவர், மொயின் ஷஃபாகி, அன்எக்ஸ்பெக்டட் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் தீஸ் பீப்புள் ஷோட். பஸ்தாமி மண்டல கட்டுக்கிட்டுலாம் போட்டு வந்தாருங்க. பஸ்தாமி ஆமாம், ஒருத்தர் இருக்கார் மண்டல கட்டுக்கிட்டுலாம் போட்டு பாஸ் பண்ணிட்டு போடுவார். ஸோ அவர் ரொம்ப நல்லா. நிதிஷ்குமார் வந்தார் கார்னர், ரைட். இப்போ அபிஷேக் ரைட். ஒவ்வொன்றா பேசுவோமே, ஒரே நாளில் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு நமக்கு விஷயங்கள் வேணும் இல்லையா? இப்போ ரைட் கவருக்கே வரும். அபிஷேக் ரிலீஸ் பண்ணிட்டாங்களே, இப்போ அதுக்கு ஆள் வேணும்ல. இப்போ சாயல் குலியாவை ரிலீஸ் பண்ணாலும் நிதிஷ்குமார் ரெடியாக அவைலபிளாக இருக்கார் உங்களுக்கு. இப்போ பஸ்தாமிலாம் இருக்கார். இப்போ ரைட்டு கவருக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக வேணும். நிறைய பேர் மைண்டில் வந்துட்டே போனாங்க, இவர் எடுத்தானே அவர் எடுத்தானே விட்டா நீயே போய் விளையாடுன்றாங்க பாரு. நினச்சேன் நான். ஆனால் ஏன் போய் விளையாடக்கூடாதுன்னு. ஜோக்ஸ் அப்பார்ட். என்ஒய்பிக்கு போவாங்களா, ஆப்ஷனுக்கு போவாங்களா, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பல விஷயமா யோசிச்சு நான் ஒரு பிளேயரை கொண்டு வந்திருக்கேன். இந்த பிளேயரை வச்சுக்கலாமா வேணாமா இன்னும் நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு எப்போதுமே நான் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஐ ப்ரிஃபர் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னும் ஏன் தோனிங்கிறாங்க? எக்ஸ்பீரியன்ஸ். புது பசங்க வரணும் தான். அது ரைடர் வில் ஒர்க் அவுட். டிஃபென்ஸுக்கு புதுசாக வந்து யாரும் அவ்வளோ சாதித்த மாதிரி எனக்கு தெரியல. இருந்தால் சொல்லுங்கள். இப்போ தேவாங்க ஆயன்லாம் பாருங்கள், நரேந்தர் ரைடர் ஃபஸ்ட்டு சீசனே கலக்கிட்டாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு சீசனே கலக்கினாரே அவர் டிஃபென்ஸில் அப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தான் சொல்லுங்கள், அதுதான் சொல்ல வரேன். கோபார் எக்ஸ்பீரியன்ஸ் போது ஐ ப்ரிஃபர் சுர்ஜித் சிங். தேடி கண்டுபிடிச்சேன். சில காரணத்தோடு தான் சுர்ஜித் சிங் சொல்கிறேன். சுர்ஜித் சிங் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். ஒன்று கேம் நாலேஜ் அவேர்னஸ் பயங்கரமாக இருக்குது. அண்ட் வெரி ஃபிட் பிளேயர். நிறைய பேர் சொல்லிங்க ரொம்ப வயசாகிடுச்சுன்னு. வயசானாலும் பரவாயில்ல, தோனிக்கு தான் வயசாச்சு. ஃபிட்டாக இல்லை மனுஷன். ஃபிட் ரொம்ப முக்கியம். இப்போல்லாம் 20 வயசு ஆளுங்களாம் ஓட முடியாது, ஃபிட்டாக இருக்க மாட்டாங்க. சில பேர் உடல் வாங்க அது மாதிரி. ஸோ ஃபிட்டு பிளேயரு. பிகேஎல் லெவலில் வந்து ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தருக்கு விளையாண்டார் அண்டர் சஞ்சீவ் பலியானா. லிங்க் எப்படி எடுத்துகிட்டு வந்தேன் பாருங்கள். அந்த சஞ்சீவ் பலியான் தான் நமக்கும் இப்போ கோச்சு. ஸோ அவர் வில் டிசைட் எப்படி வேணும். மேபி அவருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே அங்குஷ் ராத்தி இருக்கார், அவரெல்லாம் எடுக்க மாட்டாங்க. அவர் ஏன்னு எடுக்க மாட்டாங்கன்னு அது வரேன். இப்போது ஏன் இவர் பேரை நான் சொல்கிறேன்னா, இப்போ ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்லேயே மிஞ்சி போனால் 6 பேர் தான் நம்ம ரீட்டைன் பண்ண முடியும். இல்லைன்னா 7 அப்படி தான் வரப்போகுது. இப்போ ஒரு 10 பேர் சொல்கிற பாருங்க. இந்த 10ல் எந்த 6 ரீட்டைன் பண்ணுவாங்கன்னே தெரியல. இப்போது ரைடரே பார்ப்போமே. ஜெய்ப்பூர் சொல்கிறேன். அர்ஜுன் தேஷ்வால், அபிஜித் மலிக், நீரஜ் நர்வால், விகாஷ் கண்டோலா, தரணிதரன் ஒரு லெஃப்ட் ரைடர் இருக்கார் நம்ம. அவர் ஒரு 5 டிஃபெண்டர் சொல்கிறேன் பாருங்க. ரீசா மிர்பகாரி, அங்குஷ் ராத்தி, லக்கீஷ் சர்மா, அர்பித் சரோஹா. தமிழ் தலைவாசில் இருந்தார். ஊஸ் அர்பித் சரோஹா. அவரை பற்றி தெரினா இதே சேனலுக்கு தேடி பாருங்க இருக்கும். அப்புறம் சோம்பீர் மேத்தா 5. இந்த 10 பேரில் 6 பேர் ரிட்டர்ன் பண்ணணும். யாரை பண்ண போகிறாங்க? ஆக்சுவலி இன்னொன்று, இவர் டீம் மாறுறது ஒன்று இவருக்கு புதுசு கிடையாது. இவர் லாஸ்ட் 3 சீசனே சொல்கிறேனே. பிகேஎல் 9ல் தெலுங்கு டைட்டன்ஸுக்கு விளையாண்டார். 17 பாயிண்ட் தான் கிடச்சிது 13 மேட்ச்சில். அந்த மேட்ச்சில் எல்லாமே லாஸ்ட் தான் வந்தாங்க அந்த தெலுங்கு டைட்டன் சீசனில். பிகேஎல் 10ல் பெங்களூர் புல்ஸுக்கு விளையாண்டார். 56 பாயிண்ட் 21 மேட்ச். 56 பாயிண்ட் 21 மேட்ச். பிகேஎல் 11ல் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்க்கு விளையாண்டார். 39 பாயிண்ட் 23 மேட்ச். ஸோ 3 டிஃப்ரெண்ட் டீமாக விளையாண்டவர். இப்போ 4 டிஃப்ரெண்ட் டீமாக வந்துட்டு போட்டுமே என்ன அப்போ இங்கே வரட்டுமே. ஸோ வாட், நீ ஒரு சீசன் நீ இதுக்கு முன்னாடி விளையாடிருக்காரு. புன்னேரி பல்தன், பெங்கால் வாரியர்ஸ்லாம். ரொம்ப டீப்பாக போவேன்னா அதுக்குள்ளேன்னு இதோட விட்டேன் நான். 34 ஐஃபை எடுத்திருக்காரு கேரியரில். 25 சூப்பர் டேக்கிள், 410 டேக்கிள் பாயிண்ட் என்னமோ. ஐ எம் நாட் ஷுர். கரெக்டான நம்பர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதை என்னை பொறுத்தவரை இன்றைக்கி சுர்ஜித் சிங். இப்போ அடுத்தது லெஃப்ட்டுக்கா அவர் யார் வேணும் அப்படின்னு அடுத்த வீடியோவில் எடுத்துகிட்டு வரேன். உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். போய் பார்த்தது லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.